எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு எல்லாரும் சோகமாக இருக்காங்க நண்பர்களே. அதுக்கு முக்கிய காரணம் 139 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு. அது மட்டுமே காரணம் இல்லை. கடந்த ஒரு மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 6 நாள் நல்லா அருமையாக தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா கடைசி இப்போ ஒரு 2 நாள் வந்து ஷேர் மார்க்கெட் சரியில்லை. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து ஒரு 284 கோடிக்கு நேற்று வாங்கியிருக்காங்க. அது ஒரு ஆறுதல். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, நல்ல ஷேராக பார்த்து பணம் போடு, அப்போ தான் உன்னுடைய பணம் பெருகும் அப்படின்ட்டு. இதை கேட்டுக்கிட்டு யாராவது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஷேர் தானே அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தோம்னாக்கா 2020களில் 2021 அந்த சமயத்தில் அது என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ உன் கண்ணுக்கு சாமி தெரியலையா? பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல பேங்க் தான் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தா இப்போ வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக லாபம் இல்லை. நான் நினைக்கிறேன் அதெல்லாமே அவங்களுடைய தலையெழுத்து தான் அப்படின்ட்டு. 6000 ஷேர் இருக்கு, அதில் ஏதோ ஒரு ஷேர் நம்ம போய் வாங்குறோம், கடைசியில் பார்த்தா அது கும்பா பாடிடுது அப்படின்னா அது எல்லாமே நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய பலன் தான் நினைக்கிறேன். இந்த சமயத்தில் பாவ புண்ணியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் நிறைய நேரங்களில் வேலை செய்யும். நீ ஏன் போய் 6000 ஷேரை பார்க்குற? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த 3 மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அந்த 3 ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் எவ்வளோ ஷார்ப்பாக சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. அப்போ இந்த 2 அட்டம்ப்ட்டு யாராவது இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறாங்க, கீழே ஏதாவது ஒன்று ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறாங்கன்னா 2 தடவையுமே நல்ல அருமையான வின்னிங் தான். ஸோ ஸ்டாக்குகளில் நம்பி போக முடியல, நல்ல ஷேராக இருந்தாலும் நம்மளை கமுத்து விட்டுறான் அப்படின்னா நீங்கள் உங்களை குறுக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி போன்றதுலேயே நீங்கள் நிஃப்டி பீஸ், பேங்க் நிஃப்டி பீஸ் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக அந்த 2 இண்டெக்ஸ் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா அமோகமாக இருக்கும். நண்பர்களே, ஐபிஓக்கள் அப்ளை பண்ணி லாபம் பார்க்கறதுக்கு உண்டான அடிப்படையே நம்மளுக்கு வந்து அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். இன்னைக்கு ஐபிஓவில் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடி ஹெல்த் கேர்னு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னும் ஓப்பன் ஆகலை. இது போன்ற சமயங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் பார்த்துட்டு கிரே மார்க்கெட் இதை என்ன யோசிக்குது, இது ப்ரீமியம் லாபத்தில் லிஸ்டிங் ஆகுமா அல்லது நஷ்டத்தில் லிஸ்டிங் ஆகுமா, இவன் என்ன யோசிக்கிறான்னா அதை பேஸ் பண்ணி போட்டால் தான் பணம். அதே மாதிரி இந்த ஜூனிப்பர் ஹோட்டல் அப்படின்ற ஷேர்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அது வெறும் 1% தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய இந்த 2 ஐபிஓக்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல. முதலுக்கே ஆபத்தானால் ஆபத்தாயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன்னா இதில் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டேன். இதில் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஒருவேளை இருக்குமோ, லாபத்தை கொடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த எம்டாடெக் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த எம்டாடெக் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம 1800 ரேஞ்சில் பார்த்தோம். ஒருவேளை இவன் வேகமாக சரசரன்னு மேலே ஏறி 2800 வந்துருவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு 2077 வந்திருக்கான். ஒருவேளை இருக்குமோ, இவன் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது 3000 வந்துருவானோ அப்படின்றது தெரில. பட் வந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் வந்து வெரி குட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கணும். அது நியூஸை பார்த்து வாங்கலாம், ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கலாம், இல்லைன்னா டெக்னிக்கல் பார்த்து எதையாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது யாராவது இந்த சேனல் பேட்டர்னுடைய லோ எண்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த எம்டாடெக் அப்படின்ற ஷேர் வந்து அந்த சேனலுடைய லோ எண்டில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் பாவி, ஜாதகத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் போட்டிருந்தேன், கடைசியில் பார்த்தா கைக்கு 20,000 தான் வருது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி என்பிசிசியில் ஒரு நல்ல நியூஸாக ஒன்று படித்தேன். 10,000 கோடிக்கு ஆர்டர் கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் அவன் பார்த்தா வெறும் 4% ஏறி இருக்கான். ஒரு 10-20% ஏறி இருக்க வேண்டாமோ? எது எப்படியோ இந்த என்பிசிசி ஷேரை வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து காப்பாற்றி விட்டுச்சு. திடீர்னு பயந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 170 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போனவன் அவன் பாட்டு கீழே போயிட்டான் 120ன்னு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்தங்காட்டி கொஞ்சம் ஏறி இருக்கான். நண்பர்களே, நீங்கள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த சவுத் இந்தியன் பேங்குடைய ரைட்ஸ் இஷ்யூ பற்றின டீட்டெயில் வந்துடுச்சு. இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றின டீட்டெயில் இன்னைக்கு வர்றது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி அவன் வெறும் 26 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ ஒன்று விட போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இதன் மூலியமாக அந்த கம்பெனி எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1151 கோடி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அப்போவே இவனை மேலே ஏற்றிட்டாங்க. எங்கிருந்து ஏற்றினாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 ரூபாயிலிருந்து அவன் 39 ரூபா. சரியான லாபம். சில பேர்த்துக்கெல்லாம் அரிசி மூட்டையே கிடைச்சிருச்சு. அப்போ அந்த சமயத்தில் அரிசி மூட்டையை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கிட்டான். இப்போ அந்த நியூஸ்னுடைய ஒரு அப்டேட் வந்ததுனால அந்த நியூஸ் வந்து இந்த மாதிரி 22 ரூபாய்க்கு நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்ததுனால, அதாவது நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க.
அதை நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி எந்த ரேட்டுக்கு லிஸ்டிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரைட்ஸ் ப்ரைஸ் வந்து 22. ஒரு உதாரணத்துக்கு க்ளோசிங் 35 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வந்து ஒரு 13 ரூபா பக்கம் ஓப்பன் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பெனிஃபிட்னா, யாராவது இந்த ரைட்ஸை கொண்டு போய் ஏதாவது ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 7 ரூபாய்க்கு யாராவது மார்க்கெட்டில் ஓப்பன் ஷேர் மார்க்கெட்டில் விற்றாங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கிறது ஒரு நல்ல லாபமாக நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு சுகர் கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் தான். என்ன காரணம்னா, இந்த சுகர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். அதாவது அவங்க மில்லுக்கு போய் விற்கும் பொழுது, அதாவது சுகர் மில் வந்து விவசாயிகிட்ட இருந்து வாங்கக்கூடிய கரும்புக்கு ஒரு பேஸ் ரேட் அப்படின்றது கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது, டைரக்ட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அதை வந்து ஒரு 25 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு ஏற்றி கொடுத்ததுனால ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம். பட் சுகர் மில்ஸுக்கு கொஞ்சம் டவுனான விஷயம். ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, அப்போ 25 ரூபா டிவைடட் பை 100ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறோம்னா அப்போ ஒரு கிலோக்கு 25 பைசா ஏற்றி கொடுக்கறது தான் இந்த போராட்டமா? அப்போ விவசாயிகள்லையும் 4-5 ஏக்கரா 10-15 ஏக்கரா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் லாபம், ரொம்ப குறைவாக வச்சிருக்கிறவங்களுக்கு அங்கேயும் பாவம். அப்போ விவசாயிகள்லையும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ராயல் ஃபேமிலி எல்லாம் இருக்கும் போல. நண்பர்களே, இந்த சமயத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு வந்தா சரியான லாபம் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள 20% லாபம் வந்ததுன்னா சரியான லாபம், நல்ல லாபம், பேங்க் எஃப்டி விட அதிகம். அதே மாதிரி ஒரு வருஷம் தாண்டி 2 வருஷம் 3 வருஷம் போகும்பொழுது ஒரு 100% வந்தா ஒரு நியாயமான லாபம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனாலும் பாருங்க, இப்ப ஷேர் மார்க்கெட் சுத்தமா மாறிடுச்சு. அந்த காலம் நாங்கள் இருந்த சமயத்தில் மாதிரியெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் வந்து ஒரே வருஷத்தில் 100% வந்துடுறான். அதனால இப்போ என்னுடைய புரிதல் என்ன, இந்த மார்க்கெட் கண்டிஷன் மாறினதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் அல்லது 4 மாதம், ஒரு குவார்ட்டர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்னிங் சீசன் முடியுது, இன்னும் 1 மாதம் இருக்கு. இந்த 1 மாதத்தில் நல்ல நல்ல பங்குகளை பார்த்து தேடி பிடிச்சி விதைச்சி வச்சோம்னா மறுபடியும் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது 10% 20% எகிர்றான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்குள்ள 20% பிடிக்கணும். பிடிச்சா தான் அது ஒரு நல்ல லாபமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரே வருஷத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள 100% லாபம் பிடிக்கணும். அப்போ அதுதான் சரியான நான் லாபமாக நான் பார்க்குறேன். அந்த காலம் மாதிரி நீ 3 வருஷத்துக்கு ஒருக்கா 100% அல்லது 5 வருஷத்துக்கு ஒருக்கா 100% பிடிக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்சன்டேஜாக எனக்கு தோணலை. ஆஹா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா சரியான தில்லலங்கடி வேலை. இன்னைக்கு மீடியாக்களில் வந்து ஏதாவது ஷேர்கள் மேல் நோக்கி கீழ் நோக்கி அல்லது போய் வரக்கூடிய வால்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள்னு பார்த்துருக்கீங்கள, இந்த ப்ளூ ஸ்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ப்ளூ ஸ்டார் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்குகளை பிடிக்கிறாங்க போல. சூப்பருங்க, நல்ல விஷயம். இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது வருது. நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபயர் மட்டும் ஆகக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த ஜிஆர்எஸ்சி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 7 ரூபா 92 பைசா டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்குது. அடங்கப்பா, இன்னொருத்தம் பாருங்க, பெரியாளி எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி, இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 17.7% காட்டுது. சார்ட் வந்து அப்போ என்ன ஆகணும், டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்க 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 சார்ட்ல கீழே வரக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வேதாந்தாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில ஸ்டாக்கு இருக்கானு அவனுக்கு டிவிடெண்ட் கொடுக்க கொடுக்க மறுபடியும் மேல் நோக்கி ஏறி டிவிடெண்டும் நல்ல லாபம், அதே மாதிரி ஸ்டாக் பிரைஸும் நல்ல லாபம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா OFSS, IOC, BPC எல்லாம் அந்த மாதிரி சில ஷேர் இருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் அந்த ரகம் தான். ஸோ இவன் நல்ல அருமையான டிவிடெண்ட் கொடுத்தாலும் இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக கீழே இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆகுது, இத்தனை வருஷமா வாங்கின நல்ல அருமையான டிவிடெண்டுகளை கலெக்ட் பண்ணிட்டு ஷேர்னுடைய ப்ரைஸும் உச்சிக்கு வந்துருச்சு. எனக்கு எந்த விதமான ஸ்டொமக் ஃபயரும் கிடையாது. நம்மால் ஒருத்தர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதாவது இந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் வந்து 2 ரூபா 50 பைசா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குது. சரி, இந்த ஷேர் யாருப்பா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ்ல போய் பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் தான், கலாநிதி மாறன் அவர்கள் வந்து 75% இந்த சன் டிவியில் வச்சிருக்காப்ல. சன் டிவியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 24,652 கோடியில் 75% அவர் தான். அது போக வந்து இந்த கம்பெனி மொத்தம் எத்தனை ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 கோடி ஷேர்ஸ் இருக்கிறதா நம்ம தகவல்கள் பார்க்குறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய 75% ஷேர்ஸில் ஒரு 2000 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது உண்மையிலேயே வேற லெவல் பணம் தான். நண்பர்களே, இந்த NHPC ஷேர் வந்து 1 ரூபா 40 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறான். நல்ல அருமையான டிவிடெண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம பாஷ் அப்படின்ற ஷேர் தான். ஸோ இந்த போஷ் அப்படின்ற ஷேரில் வந்து 28,000 ரூபா இதனுடைய வேல்யூவாக இருந்தாலும் நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த போஷ்னுடைய இன்வெஸ்டர்ஸ் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட
கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நல்ல லாபம். இங்கே பாருங்க, ஜென்ரல் இன்சூரன்ஸு, நியூ இந்தியா இன்சூரன்ஸு, எல்ஐசி, ஸோ எல்லாம் டிவிடெண்டில் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் நிறைய பேர் வந்து டிவிடெண்டுக்கு உண்டான ஸ்டாக்குகளாக பார்த்து வாங்கி நல்ல டிவிடெண்ட் வாங்கி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நண்பர்களே, வரக்கூடிய வருடங்களில் காப்பர்னுடைய விலை நல்ல மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த சமயத்தில் இந்த ஹிந்து காப்பர் அப்படின்றது பெருசாக இறங்கல. சமீபத்தில் 300 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ 253 ரூபா தான் இருக்கான். இங்கிருந்து அப்படியே யூட்டர்ன் போட்டு 300 ரூபா போயிட்டான்னா பல பேருக்கு இந்த சான்ஸ் அப்படின்றது கிடைக்காம போயிடும். என்னுடைய ஆசையெல்லாம் இவன் 253 ரூபாயில இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 150 ரூபாய்க்கு வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா போனானா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் வந்து எல்லாத்தினுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷேரை தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு 3 ஷேரை பார்க்க போறோம். இவனுக்கு 3 பேர் ஏதாவது ஒரு பணம் சம்பாரிச்சு கொடுப்பானுங்களா, ஆஹா நீ தான் இருக்கிறதுலே சூப்பர் குஜிலி குட்டி அப்படின்ற மாதிரி பேச வைப்பானுங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். குயிக்கா ஏறினா ஒரு 10-20% லாபம் அப்படின்றது இவனுக்கு தரணும். அப்படி தரலினா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பல பேர்த்தினுடைய நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து இப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவன் என்ன பண்ணியிருக்கான்னா நல்ல அழகிய பாட்டம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பேர்த்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் இந்த சமயத்தில் வந்து ஒரு பிரேக் அவுட்டு இன்னைக்கு ஆகிறான். நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா ரொம்பவுமே பரிதாபகரமான நிலையில் இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு 500 ரூபாயிலிருந்து இவன் கீழே விழுந்திருக்கான். ஸோ 242 ரூபாயிலிருந்து பெருசாக அவன் 500 ரூபா வரைக்கும்லாம் போக வேண்டாம். ஒரு 340 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அடுத்து பார்க்கும்பொழுது இந்த வினத்தி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேரை நீங்க பாக்குறீங்க, உங்க மனசுல என்ன தோணுது? ஏற்கனவே இவன் அதாவது இவன் பெருசா இறங்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் இறங்கின போது அவன் லாபம் தான் அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்ப இந்த முறை இறங்கியிருக்கான், இங்கிருந்து மறுபடியும் லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்கு தோணுதா? என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஆனா அந்த பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். 2000 ரூபாய் ரேஞ்சில் அவன் பிரேக் அவுட் ஆனது இப்போ 1695 இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த பிரேக் அவுட்டை அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காக திரும்பி வர்ற மாதிரி இருந்தா இவன்லாம் வேகமாக ஒரு 2000 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த ஸ்டீல் கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் யாருங்க, அவனை தூக்கி அப்படியே நிற்க வச்சிருப்பாங்க போல. ஒரு கட்டத்தில் படுத்து இருந்திருக்கான், பட் அவனை தூக்கி அப்படியே நிற்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஏறி நின்று இருக்கு இந்த ஷேர். அப்போ இவ்வளவு முறை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த ஷேர் இப்போ கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். அப்போ இந்த முறையும் திரும்பி மேல் நோக்கி ஏறி நின்னா இவனும் ஒரு 700 ரூபா டு 750 ரூபா குயிக்காக வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, இந்த ஸ்டீல் கேஸ்ட்ல ஏதாவது ஃபண்டமெண்டலி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அட்வான்டேஜ் பாயிண்டாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது ஏறுமுகமாக இருக்கு. ஸோ இந்த 3 ஷேர்களும் மேலே ஏறி வந்ததுன்னா நம்ம போட்டிருக்கிற ஒரு சார்ட் பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா மரியாதையே கிடைக்காது. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.